அவன் அந்த இல்மை தேட 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 அவனிடத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் பற்றி ஒரு அச்சம் அவனிடத்தில் வரும். இல்மை படிக்க படிக்க அவனிடத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா அவனிடத்தில் வரும். இல்மை படிக்கின்ற ஒரு மஜ்லிஸுக்காக வேண்டி மக்கள் ஒன்று சேர்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வானவர்களை அங்கே அனுப்பி வைக்கிறான். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் இந்த பள்ளிவாசலில் ஒன்று சேர்கிறோம், ஒரு குர்ஆன் கிளாஸ் வகுப்புக்கு நாங்கள் உட்கார்கிறோம், ஒரு ஹதீஸுடைய மஜ்லிஸில் உட்கார்கிறோம், நம்முடைய பார்வையில் அது அப்படிதான் தெரியும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கு ரஹ்மத்துடைய மலக்குகளை من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மிக தூய்மையானது, கண்ணியமானது, நிலையானது. இந்த மார்க்கத்தினுடைய அறிவு ஒவ்வொரு தனி மனிதனையும் பண்படுத்தக்கூடியதாக, அவனை நேர்வழிப்படுத்தக்கூடியதாக, அவன் மூலமாக அவனது குடும்பத்தை சீர் செய்யக்கூடியதாக, அந்த குடும்பங்கள் ஒன்றிணைகிற போது சமுதாயத்தை செப்பனிடக்கூடியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்துடைய அறிவை அவன் அமைத்து தந்திருக்கிறான், தெளிவாக நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கம், அதனுடைய அறிவு என்பது நமக்கு லேசாக கிடைத்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவு பெறுவது இன்றைக்கு லேசான ஒரு காரியம். அவ்வளவு தொழில்நுட்ப வசதிகளோடு அறிவுகள் மிகவும் விசாலமானதாக, அதே நேரம் தேவையானதாக, எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம். அந்த அறிவை பெறுவதில் எம்முடைய பங்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்க அறிவினுடைய அடிப்படை ஈமான் பற்றியதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிற போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். இதுதான் இல்முடைய அடிப்படையான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த இல்மை பரப்புகிற போதுதான் பல வகையான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளானார்கள். இந்த ஒரு அடிப்படையான இல்மை கொடுக்கிற போது அவர்கள் பல வகையான தொல்லைகளுக்கு ஆளானார்கள். அந்த இல்மை கொண்ட சமுதாய மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிற போதும் அதை நடைமுறைப்படுத்துகிற போதும் மிகப்பெரிய சிரமங்களுக்கெல்லாம் ஆளானார்கள். சஹாபாக்கள் அந்த இல்மை அந்த மக்காவிலே நடைமுறைப்படுத்த முடியாதவர்களாக இருந்தார்கள். அந்த இல்மின் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம், அதை மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம், அதை அந்த இடங்களிலே பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள்.
இந்த இல்மை அவர்கள் அறிந்தபோது அவர்களும் பல வகையான சித்திரவதைகளுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளானார்கள். எனவே மக்காவுடைய அன்றைய பூமி, அன்றைய சூழல் சஹாபாக்களுக்கு மார்க்க அறிவை படிப்பதற்கோ, அதை பகிர்வதற்கோ, அதை பின்பற்றுவதற்கோ, இன்னொருவருக்கு எத்தி வைப்பதற்குரியதாகவோ அந்த இடம் இருக்கவில்லை. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை வந்த பொழுதுதான் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற பயணத்தை மேற்கொண்டார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்ததுக்கு பின்னால் இந்த மார்க்க அறிவை கற்பதற்காக வசதியாக வாய்ப்பாக அல்லாஹுடைய தூதர் மஸ்ஜிதை முதலிலே அவர்கள் நிறுவினார்கள். மஸ்ஜித் சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தலமாக அது மாறியது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை அடிப்படையாக வைத்தே சமூக புனரமைப்பொன்றை அவர்கள் மேற்கொண்டார்கள். மக்காவில் இருந்த அந்த அச்ச சூழல் மதீனாவில் இருக்கவில்லை. மக்காவிலே இருந்த படிக்க முடியாத தடைகள் மதீனாவிலே இருக்கவில்லை. எனவே மதீனா இப்போது கல்விக்கான ஒரு கலாசார நிலையமாக நடமாடுகின்ற ஒரு மதரசாவாக அன்றைக்கு மதீனா சூழல் மாறியது. இப்போது சஹாபாக்கள் படிக்க வேண்டிய நிலைக்கு இருந்தார்கள், அவர்கள் படித்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய இந்த மார்க்க இல்மை, மார்க்க அறிவை படித்து கொள்ள முடியாத அளவுக்கு மீண்டும் மக்காவிலே ஒரு பிரச்சாரம் உருவானது. மதீனாவை தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற போர் பிரகடனத்தை அவர்கள் செய்தார்கள். ஒரு பக்கம் எதிரிகளுடைய போர் பிரகடனத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய படைகளை முறியடிக்க வேண்டும், களத்திலே நின்று அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை சஹாபாக்களுக்கு இருந்தது. இன்னும் ஒரு நிலை, மார்க்க அறிவை நாம் படிக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே நாம் அல்லாஹுடைய ரிலாவை, திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். மூன்றாவது ஒரு நிலை, தாங்கள் எல்லாவற்றையும் மக்காவில் இழந்துவிட்டு வந்துவிட்டோம், மதீனாவில் இனி பொருளாதார வசதிகளையும் தேட வேண்டும் என்ற அந்த மூன்று நிலையில் சஹாபாக்கள் இருந்தார்கள் சகோதரர்களே. அப்போது அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, உங்களில் ஒரு சாரார் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டும், இன்னும் ஒரு சாரார் அவர்கள் மதீனாவில் இருக்க வேண்டும். ஒரு சாரார் யுத்தத்தை எதிர்கொண்டு யுத்த காலத்துக்கு போக வேண்டும், இன்னும் ஒரு சாரார் மதீனாவில் இருந்து அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். களத்தில் இருந்து அவர்கள் திரும்பியதற்கு பின்னால் அவர்களுக்கு மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அல்லாஹுடைய கட்டளை வந்தது. அதன் பிரகாரமும் சஹாபாக்கள் செயல்பட்டார்கள் சகோதரர்களே. இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட மார்க்கத்துடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறான். எல்லோருமே யுத்தத்துக்கு புறப்படவும் கூடாது, கல்வி என்று எல்லோரும் யுத்தத்தை நிராகரித்து விட்டு மதீனாவிலே மஸ்ஜிதில் உட்காரவும் கூடாது. இரண்டையும் எதிர்கொள்ள வேண்டும். அந்த இரண்டையும் அவர்கள் முறைப்படி ஒழுங்குபடுத்தி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். சஹாபாக்கள் இந்த நடைமுறை, குர்ஆனுடைய இந்த ஆயத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான ஒரு பயங்கரமான சூழலிலே தான் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துடைய அறிவை அவர்கள் படித்து கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டார் அன்சாரி தோழரிடத்தில் சொல்லுவார்கள், ஒரு நாள் நான் வேலைக்கு போகிறேன், அந்த நாள் நீங்கள் வேலைக்கு போகாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸுக்கு நீங்கள் போய்விடுங்கள், அன்றைய முழுவதும் நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உட்கார்ந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன வஹி வருகிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்னெல்லாம் மக்களுக்கு மார்க்கமாக போதிக்கிறார்களோ அதெல்லாம் நீங்கள் முறையாக இருந்து படித்து கொள்ளுங்கள். நான் மாலையிலே வந்ததற்கு பின்னால் எனக்கு நீங்கள் அதெல்லாம் கற்றுத்தாருங்கள். அடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு போங்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து கொள்கிறேன், அவர்கள் அன்றைய நாள் முழுவதும் எதெல்லாம் நமக்கு படித்து தந்தார்களோ அதை அன்றைய பொழுது சாய்ந்த பிறகு உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன் என்ற அடிப்படையில் மார்க்கத்தை முறை வைத்து அவர்கள் படித்து கொள்ளக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு அந்த தேடல் இருந்தது சகோதரர்களே. ஒரு பக்கம் தொழிலுக்கு போய் தானே ஆக வேண்டும், குடும்பத்தையும் பார்க்க வேண்டும், குடும்பத்துக்கான வழிகளையும் செய்ய வேண்டும், அதே நேரம் ஈமானையும் பாதுகாக்க வேண்டும். அந்த அறிவும் நமக்கு தேவை, பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவும் தேவை, வாழ்வதற்கான அறிவும் தேவை. எனவே அதற்கான ஒரு ஈடுபாடாகவும் சஹாபாக்கள் இந்த மார்க்க அறிவை இப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகோதரர்களே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் 70 பேர் உட்காருவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் சொன்னார்களோ அதை எல்லாத்தையும் நாங்கள் பாடமாக்கி கொள்வோம், விளங்கி கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் எழுந்து சென்றதற்கு பின்னால் நாங்கள் எழுந்து செல்ல மாட்டோம்,
நாங்கள் 70 பேரும் அப்படியே உட்காருவோம். உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் இதை இப்படி சொன்னார்கள், இந்த இடத்துல இதை இப்படி சொன்னார்கள், இப்படிப்படியெல்லாம் சொன்னார்கள் என்று நாங்கள் அந்த ஹதீஸை அவர்கள் சொல்லி தந்த அந்த செய்திகள் எல்லாம் அந்த இடத்துல நாங்கள் மீட்டிக்கொள்வோம். எல்லாம் மீட்டிக்கொண்டதற்கு பின்னால் அதை நாங்கள் மனனமும் இட்டுக்கொள்வோம். எங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் அது விதைக்கப்பட்டு விட்டது என்றதற்கு பின்னால் தான் நம் அந்த இடத்தை விட்டு கலைந்து விடுவோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். சோர்களே, எந்த அளவு அருமையான ஒரு தேடல், ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் இந்த இல்மின் மீது அவர்களுக்கு இருந்தது என்று பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு மூசா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நாள் இரவு முழுவதும் அவர்கள் ஹதீஸை மீட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருடைய வேலைகள், தொழில் துறவுகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் ஒதுக்குவார்கள். ஒதுக்கி அன்றே சுபஹு தொழுகை வருகிற வரைக்கும் அவர்கள் படித்த அந்த ரசூல்லா சொல்லிக் கொடுத்த அந்த ஹதீஸ்கள் இருக்கிறனே, அந்த மார்க்க அறிவு, அதை அப்படி அவர்கள் சுபஹுடைய நேரம் வரைக்கும் அவர்கள் மீட்டு விட்டு போவார்கள். அதே போல அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஹதீஸ்களை கூடுதலாக அறிவித்த ஒரு நபி தோழர். அவருடைய வாழ்க்கை இந்த ஹதீஸை அவர் எப்படி படிப்பார், மீட்டிக்கொள்வார் என்று சொன்னால், இரவை 3 பகுதியாக பிரிப்பார். அதில் ஒரு பகுதி ஹதீஸை மீட்டுவதற்காக அந்த இரவின் ஒரு பகுதியை அவர் ஒதுக்குவார் என்று அவருடைய வரலாறில் நாம் படிக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் இறுதி வரைக்கும் இல்மோடு தான் இருந்தார்கள். அந்த இல்ம் தான் அவர்களை பாதுகாத்தது, அதுதான் அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுத்தது, அதுதான் அவர்களுக்குரிய மரியாதை இந்த உலகத்தில் கொடுத்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி நிறைய சிரமங்களை சஹாபாக்கள் எடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு பொதுவாக தெரியும், சஹாபாக்கள் எல்லோரும் நீதமானவர்கள், நேர்மையானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். எந்த ஒரு சஹாபியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் ஒரு பொய் சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி பொய்யான ஒரு ஹதீஸை அவர்கள் சமுதாயத்துக்குள் முன்னால் வைத்தது கிடையாது. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்வார்கள், எங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்லுங்களேன் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்வார்கள், ஹதீஸ் சொல்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, நாங்கள் முதுமையை அடைந்து விட்டோம், எங்களுக்கு அது மறந்து போய்விட்டது, ஹதீஸ் சொல்வது சாதாரணமான விஷயம் அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவு அவர்கள் ஹதீஸ்களை அறிவிப்பதில் மிக பேணுதலாக இருந்தார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் என் மீது இட்டு கட்டுகிறாரோ அல்லது வேண்டும் என்று யார் என் மீது பொய் சொல்கிறாரோ அவர் ஒதுங்குமிடம் நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அந்த நரகத்தை சஹாபாக்கள் பயந்து கொண்டார்கள். தெளிவாக தெரிந்தால் அந்த செய்தியை மக்கள் சமுதாயத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். தெரியவில்லை என்றால் தன்னை விட தெரிந்தவர் யாராவது இருக்கிறாரா என்றால் அவரை போய் சந்திப்பார்கள், அவரிடத்தில் அந்த ஹதீஸை கேட்பார்கள், அவர்களிடத்திலே படித்து கொள்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரோடு இளமை பருவத்திலிருந்து வாழ்ந்த ஒரு நபித்தோழர் அவர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று ஒரு இளம் சமூகம் ரசூலுல்லாஹ்வை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தது மதீனாவிலே. அதிலே ஒருவர் தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் நிறைய ஹதீஸ்களை அறிவித்தவர். ஆனால் அவருக்கு ஒரு ஹதீஸ் தெரியவில்லை. அவர் மதீனாவிலே இருக்கிறார். அவரிடத்தில் வந்து ஒருவர் ஒரு ஹதீஸை சொல்கிறார், இப்படி ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று. இந்த ஹதீஸை சொன்னவர் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டபோது அவர் ஷாமிலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே ஒரு ஒட்டகத்தை அதற்காக வேண்டி வாங்கி வாகனமாக பயன்படுத்தி கொண்டு அவர் மதீனாவிலிருந்து ஷாமுக்கு புறப்பட்டார். ஷாமுக்கு புறப்பட்டு அப்துல்லா இப்னு உனைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தான் அந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார். அந்த நபித்தோழரை கண்டு, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை இப்படி ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டதாக சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன், அந்த ஹதீஸை கேட்டுவிட்டு போகத்தான் வந்தேன், வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நான் உங்களை சந்திக்க வரவில்லை என்று சொன்னார்கள். அப்போது அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்ட அந்த ஹதீஸை அப்படியே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை கேட்டுவிட்டு உடனே மதீனாவுக்கு திரும்பினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மதீனாவிலிருந்து அன்றைக்கு ஷாமுக்கு புறப்படுவதற்கு சாதாரணமான பிரயாண தூரமா? இன்றைய மாதிரி வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு காலகட்டமா? அதுவும் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்வது சாதாரணமான ஒரு விஷயமா? 1 மாத காலம் நான் அந்த பிரயாணத்தில் ஈடுபட்டேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அவர்களே அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸை நான் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மக்காவிலிருந்து ஷாமுக்கு 1 மாத காலம் பயணம் செய்தேன் என்றார்கள்.
ஒரு மாத காலம் அவர் பிரயாணம் செய்தது 100 ஹதீஸ்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்ல. 100 ஹதீஸ் தனக்கு தெரிந்ததை ஷாமுல்ல மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. ஒரு ஹதீஸ் எனக்கு தெரியாத ஒரு ஹதீஸ் ஒன்று அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை இன்னொரு நபித்தோழர் ஷாமில் தெரிந்து வைத்திருக்கிறார், அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய கால நிலவரங்களையும் கவனத்தில் கொள்ளாமல் அவர் கூட நீண்ட பிரயாணம் செய்த அந்த ஒரு ஹதீஸை தெரிந்து கொண்டு வந்தார் அவர்களே. அந்த ஹதீஸை இந்த உம்மத்துக்கு அவர் அறிவித்து விட்டு தான் மரணித்தார். இதுதான் சஹாபாக்கள் அந்த இல்முடைய அறிவை தேடுகின்ற பணியில் அவர்கள் ஈடுபட்டது. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது, இப்படி ஒரு ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார், அறிவித்தவர் எகிப்தில் இருக்கிறார் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் நபித்தோழர் தான். ஆரம்ப காலத்தை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபித்தோழர்கள் மதீனாவில் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் வரும்போது கொஞ்சம் மதீனா விட்டு நகரத் தொடங்கினார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் மதீனா விட்டு வெளியேறுவதை அவர்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், இந்த ஹதீஸுடைய பரவல் மட்டுமல்லாமல் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் மதீனாவில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனாலும் முழுமையான பெரும் ஒரு தடை அவர்கள் விதிக்கவில்லை. இப்படி அந்த ஆட்சி காலம் விரிவடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைய மதீனா விட்டு இஸ்லாம் வெளிப்பகுதிக்கு போக போக நபித்தோழர்களும் பயணமாக தொடங்கினார்கள். எல்லா நபித்தோழர்களுக்கும் எல்லா ஹதீஸ்களும் தெரிந்திருக்கவில்லை. ஒருவருக்கு தெரிந்த ஹதீஸ் இன்னொருவருக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ இப்படி அவர்கள் கேட்டு கேட்டு படிக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இப்படி தான் இந்த நபித்தோழருக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி கேள்விப்படுகிறது, இந்த ஹதீஸை அறிவித்தவர் எகிப்தில் இருக்கிறார் என்று. உடனே அவர் மதீனாவிலிருந்து எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு போய் அந்த ஹதீஸை கேட்டுவிட்டு அவர் மறுபடியும் மதீனாவுக்கு தான் வருகிறார். அவர்களுடைய இந்த பிரயாணத்தின் போது கூட ஒரு பொருளாதாரத்தை நாம் வளர்த்து கொள்வோம், அங்கு போய் ஒரு பிஸ்னஸுக்காவது இதை கொஞ்சம் சமாளித்து கொண்டு வருவோம், தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் என்ற அந்த பயணத்தை அந்த நோக்கத்துக்கு கூட அவர்கள் பயன்படுத்தியது கிடையாது. இல்முடைய அறிவுக்காக நான் போகிறேன் என்ற அந்த பயணத்தில் தான் அவர்கள் ஈடுபட்டார்கள். எனவே அந்த அறிவை பெற்றுக்கொண்டு அவர்கள் மறுபடியும் மதீனாவுக்கு திரும்பினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். சோர்கள், இந்த இல்மு நாம் எதற்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சஹாபாக்கள் கொடுத்தார்கள் நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இல்ம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது ஒரு இபாதத்தாக நமக்கு தந்திருக்கிறான். அதை நாங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்ம் என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியும், அவனுடைய அன்பை பெற முடியும், அவனுடைய ஜன்னத்தை நாம் பெற முடியும், அவனுடைய நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியும். இதுதான் இல்ம் என்பது. சகோதரர்களே, இல்முடைய வரையறைகளில் இது அனைத்தும் உள்ளடக்கப்படக்கூடியது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க அறிவென்பது ஏதோ நாம் பாடசாலையில் படிக்கின்ற ஒரு சிலபஸ் போன்ற ஒரு அறிவு அல்லது. அது வஹியை அடிப்படையாக கொண்ட அறிவு. அதுவும் ஒரு இபாதத். அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடிய ஒரு இபாதத். இந்த இல்மை பெறுவதற்காக வேண்டிய ஒரு மனிதன் பயணமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு சில ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறான். சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு இல்முடைய பாதையிலே பயணிக்க எல்தமிஸு ஃபீஹி இல்மன், ஒரு அறிவை தேடி அவன் பயணிக்கிறான். அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவர்க்கத்துக்குரிய வழியை இலேசாக்கி கொடுக்கிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் ஒரு விஞ்ஞானம் படிப்பதற்காகவோ அல்லது ஒரு கணக்கு பாடம் படிப்பதற்காகவோ வேறு எந்த பாடத்துக்கு போனாலும் இந்த உத்தரவாதம் உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய அந்த இல்ம் அவன் தந்திருக்கிறான், இந்த இல்மை தேடுவதற்காக வேண்டி ஒருவர் பயணிக்கிறார். அவர் பயணிக்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொர்க்கத்துடைய வாசலை அவனுக்கு இலகுவாக்கி கொடுக்கிறான். நீ சொர்க்கத்துக்கு போவதற்கு உனக்கு வாசல் இலகுவாக தந்திருக்கிறேன், அந்த பாதையின் ஊடாக நீ சொர்க்கத்துக்கு செல் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்குரிய ஒரு மனிதனாகவும் மாறுவான். அவன் அந்த இல்மை தேட 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 அவனிடத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் பற்றி ஒரு அச்சம் அவனிடத்தில் வரும். இல்மை படிக்க படிக்க அவனிடத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா அவனிடத்தில் வரும். இல்மை படிக்கின்ற ஒரு மஜ்லிஸுக்காக வேண்டி மக்கள் ஒன்று சேர்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வானவர்களை அங்கே அனுப்பி வைக்கிறான். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் இந்த பள்ளிவாசலில் ஒன்று சேர்கிறோம், ஒரு குர்ஆன் கிளாஸ் வகுப்புக்கு நாங்கள் உட்கார்கிறோம், ஒரு ஹதீஸுடைய மஜ்லிஸில் உட்கார்கிறோம். நம்முடைய பார்வையில் அது அப்படி தான் தெரியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கு ரஹ்மத்துடைய மலக்குகளை அனுப்புகிறான். அவர்கள் அந்த மஜ்லிஸை அங்கு இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்காக நாம் அந்த இடத்துல பள்ளியிலே கூடுகிற போது
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளையும் அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களே. அப்போ நாம் ஒரு பள்ளிவாசல்லே குர்ஆனுடைய விளக்க வகுப்புக்காக வேண்டி வந்து உட்கார்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தை விட இந்த பூமியை விட மிக சிறந்த வானவர்களோடு இந்த மஸ்ஜிதில் உட்கார்றோம் என்பதை ஒரு நாள் நாம் மறந்துவிடக்கூடாது. சாதாரணமாக வந்து உட்கார்ற ஒரு மஜ்லிஸ் அல்ல இது. அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளிடத்தில் பெருமையாக பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸ் அது. இந்த மஜ்லிஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்வி மஜ்லிஸுக்கும் அது ஒப்பானதும் அல்ல. இந்த மஜ்லிஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கல்வி கலாசாலைக்கும் ஒப்பானது அல்ல, எந்த ஒரு வகுப்பறைக்கும் ஒப்பானது அல்ல. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழக்கூடிய ஒரு மஜ்லிஸ். அங்கு அவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளோ பெரிய ஒரு நன்மை அந்த இல்முடைய மஜ்லிஸுக்கு வைத்திருக்கிறான் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுக்கு அடுத்தது என்ன? இந்த இல்மை நாம் பெறுவதன் மூலமாக சுவனத்தினுடைய அறிவைத்தான் பெறுகிறோம். அல்லாஹ்வுடைய வஹி அது, அவனுடைய வார்த்தைகள், அவன் எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அதற்கான வழிகாட்டல் தான் அந்த இல்மில் இருக்குது. அது முழுக்க முழுக்க வஹி அது. அந்த வஹி சொர்க்கத்தை தரக்கூடியது, அது நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது. மனிதனுடைய சிந்தனைகளால் உருவான அறிவுகளாக இருந்தால் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், மனிதன் உருவாக்கக்கூடிய மார்க்கங்கள் இருந்தால் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் இந்த அறிவுடைய மஜ்லிஸில் உட்காருவதை தவிர, இந்த அறிவை தேடுவதை தவிர நமக்கு வேறு எதிலையுமே அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. எனவே லலாலத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துடைய இல்மை படிப்பதில் தான் நமக்கு இருக்கிறது சகோதரர்களே. அதை நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பொதுவாக இந்த மார்க்க அறிவை பெறுவதை இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் மிக குறைந்து கொண்டு போகிறது. மக்கள் வாசிக்கின்ற திறமையை இழந்து விட்டு போகிறார்கள். படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலையும் வாசிக்கின்ற ஒரு திறமை இல்லாமல் போகிறது. அவர்கள் எல்லாம் ஒரு சடம் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபோன் கிடைச்சி அந்த ஃபோனோடு அப்படியே உட்கார்ந்து அவர்களுடைய கால நேரத்தை கழிக்கிறார்கள். அதனால் அவர்கள் எத்தனை வகை நோய்களுக்கு ஆளாகிறார்கள். உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள், அறிவு ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அறிவை இழந்தவன் அது மடையனை விட மிக மோசமான நிலைக்கு அவன் தாழ்ந்து போய்விடுவான். அறிவு வாசிக்கின்ற திறமை எப்போது ஒரு மனிதன் இழக்கிறானோ அவன் சிந்திக்கின்ற திறமையை இழப்பான். அப்போது அதுக்கு பின்னால் அவனுக்கு எதை சொன்னாலும் அந்த மண்டையில் ஏறாது. எனவே இன்றைக்கு சிலபஸ் அடிப்படையாக கொண்ட மாணவர்கள் உருவாகக்கூடிய ஒரு காலம் இது. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பான அறிவோடு தொடர்பான சிலபஸ் கிடையாது. தொழில் வாய்ப்பை அடிப்படையாக கொண்ட சிலபஸ்கள் தான் இந்த கல்விகள் இன்றைய பெரும்பாலானவை இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மார்க்க அறிவு என்பது தொழிலுக்குரியதல்ல, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை கபரில் அடக்கம் செய்ததற்கு பின்னால் மலக்குகள் வந்து அவனிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அவன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்கிறான், என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹ் என்கிறான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்கிறான். ஆனால் நான்காவது ஒரு கேள்வி அவனிடத்தில் கேட்கப்படும், இது உனக்கு எப்படி தெரியும் என்று மலக்குகள் கேட்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தான் உன்னுடைய ரப் என்று உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது நபி தான் என்று உனக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிற போது அவன் சொல்லுவான், கராத்து கிதாப் அல்லாஹ் வ ஆமன்து பிஹி, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அதை நான் விசுவாசம் கொண்டேன், அதன் மூலமாகத்தான் நான் இதை அறிந்து கொண்டேன் என்று அந்த மூமின் சொல்லுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் மார்க்க அறிவு சகோதரர்களே. எந்த இடத்துல அது கேட்கப்படுற கேள்வி முக்கியம் இல்லையா? இடத்தை பாருங்களேன், ஒரு மனிதனுடைய கபரில் வைத்து தான் அவன்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. ஏன்னா அந்த கபர் ஒன்று அவனுக்கு சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியாக மாறும். அது எந்த இடத்துல அல்லாஹ் தீர்மானிக்கிறான்? அவன் மரணித்ததுக்கு பின்னால் அவனை கஃன் செஞ்சு கொண்டு போய் மக்கள் எல்லாம் அடக்கி கண்ணீரோடு கதறலோடு கவலையோடு துக்கத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு அவனுக்கு அந்த இடத்தை விட்டு விடை கொடுக்கிற அந்த நேரத்தில் 2 மலக்குகள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி இல்மோடு தொடர்பான கேள்வி அவர்களே. சாதாரணமாக நாம் நினைக்கிறோம், தல்கின் சொன்ன அவன் தவறிவிட மாட்டான், தல்கின் சொல்லி கொடுத்தா அவன் எல்லாம் சரியாகிடுவான். அது தப்பான ஒரு நிலைமை, தவறான ஒரு கருத்து. ஆனால் அந்த இடத்தை பாருங்க, அந்த இல்மோடு தொடர்பானதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே அதை வைத்திருக்கிறான் சார்களே. அதற்கு பின்னால் மனுஷரிலும் அவனிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு வாலிபத்தை தந்தேன், இளமையை தந்தேன், உனக்கு விளங்கக்கூடிய அறிவு புத்தியை தந்தேன், அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்று அந்த கேள்வி அதற்கு பின்னால் மறுமையிலும் காத்திருக்கிறது சார்களே. எனவே இந்த உலகத்தில் மார்க்கம் படிப்பதற்கென்று கண்டிப்பாக நாங்கள் நேரங்களை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். எத்தனையோ காரியங்களுக்கு விவகாரங்களுக்கெல்லாம் நாங்கள் நேர காலங்களை ஒதுக்குகிறோம். இன்றைக்கு எல்லாத்தையும் செல்போனுக்கு எதை தட்டினாலும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் மார்க்க அறிவு அப்படி படிக்க முடியாது சோர்களே.
நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதோ ஒரு பயானை கேட்ட பிறகு ஒரு தலைப்பில் உங்களுக்கு ஒரு தலைப்பு தேவை, அதுக்காக ஒரு பயானை நீங்கள் கேட்டுட்டா முழுமையாக மார்க் அறிவு கிடைத்தது என்று அர்த்தமாகாது. அது முழுமையான அறிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. முழுமையான அறிவு என்பது அது ஒரு மஜ்லிஸில் ஒரு கிதாபை வச்சு நாம் படித்து கொடுக்குற பாடத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். நானும் சொல்கிற இந்த ஹுத்பாவில் முழுமையாக இல்முடைய முக்கியத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு சின்ன ஒரு வழிகாட்டத்தை நான் சொல்ல முடியும். குறித்த ஒரு நேரத்தில் நான் பேசக்கூடியதை அது ரெக்கார்ட் பண்ணி அவர்கள் போட்டார்கள் என்றால் அதில் ஒரு குறித்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் கிடைக்கும். இதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்களும் குறுகிய அரை மணி தியாலத்தை கேட்டதற்கு பின்னால் நான் இல்முடைய முக்கியத்துவத்தை முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அது எங்களையே நாங்களே ஏமாற்றக்கூடியது. எனவே இல்முடைய மஜ்லிஸ் என்பது அது அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய ஒரு மஜ்லிஸ். அங்கு வந்து நிறைய படிக்க வேண்டும். சில பேர் இருப்பார்கள், கோல் எடுத்து ஹஸ்ரத் இதுக்கு என்ன விஷயம், இதுக்கு என்ன பதில், இதுக்கு எல்லாம் கோலில் தான் இன்றைக்கு முடியுது. இன்றைக்கெல்லாம் கோலில் முடியுது. ஆனால் அது பிழையான தவறான ஒரு அணுகுமுறை அவர்களே. உங்களுக்குரிய எல்லா கேள்விகளையும் பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய மஜ்லிஸில் வந்து கேளுங்க. மலக்குகள் உங்களோடும் இருக்கிறார்களே. தொழுகைக்கு பின்னால் கூட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுகை முடிந்ததுக்கு பின்னால் நீங்கள் பள்ளிவாசல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க, உதவு முடியாத வரைக்கும் நீங்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்காக ஒரு மலக்கை நியமிக்கிறான். அவர் என்ன சொல்லுவார் என்றால், யா அல்லாஹ் இவருக்கு பாவத்தை மன்னிப்பாயாக. ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்து பள்ளிவாசலில் சும்மா அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், உதவு முறியல்ல, அது வரைக்கும் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்காக ஒரு மலக்கை அனுப்புகிறார். அவர் அவனிடத்தில் வந்து யா அல்லாஹ் இவர் மன்னிப்பாயாக, அருள் புரிவாய், ரஹ்மத் செய்வாயாக அந்த மலக்கு துஆ செய்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பா அந்த சகோதரர்களே, நிறைய வாய்ப்புகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய அருளையும் பாவ மன்னிப்பையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. எனவே இந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபோனில் மட்டும் இருந்து ஒரு மார்க்கம் படிக்கவோ, ஃபோனில் மட்டுமிருந்து மார்க்கம் கேட்கவோ அந்த பழக்கம் மிக தவறானது. அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த தவறுகளை விட்டு சஹாபாக்கள் அவ்வளோ பெரிய தியாகத்தை செய்து இந்த ஹதீஸ்களை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். சாதாரண தியாகம் அல்ல. மக்காவில் அவர்கள் பட்ட தியாகங்கள் நிறைய நீங்கள் படித்திருக்கிறீர்கள். எத்தனையோ போர்க்களங்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ் மார்க்கம் படித்து இரவு பகலாக அதை இந்த சமுதாயத்துக்கு சேர்ப்பதற்காக பல பகுதிகளுக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்படி போய் சேர்த்த அந்த ஹதீஸ்களை பின்னால் இமாம்கள் தொகுக்க ஆரம்பித்தார்கள். அந்த தொகுப்பு என்பது சாதாரணமான ஒரு தொகுப்பா? லட்சக்கணக்கான ஹதீஸ்களை இமாம்கள் தொகுத்து அதிலிருந்து வடிகட்டி சில ஆயிரங்களை மட்டும் இதுதான் சஹீஹானது, இதைத்தான் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி லைஃப்கள் எல்லாம் ஓரமாக்கி, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் ஓரமாக்கி சஹீஹான ஹதீஸ்களை மட்டுமே இந்த உம்மத்துக்கு அவர்கள் கொடுத்து விட்டு போனது சாதாரணமான காரியமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி புகாராவிலே பிறந்தார்கள். அது அன்றைக்கு ரஷ்யாவுடைய ஒரு பகுதி. இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்றைக்கு அந்த பகுதியிலே பிறந்தார்கள். இமாம் அபூ தாவூத் அவர்கள் அந்த காலத்தில் அந்த பகுதியிலே பிறந்தார்கள். இந்த இமாம்கள் எல்லாம் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை தான் சகோதரர்களை சேர்த்தார்கள் முதலில். அது எல்லாத்தையும் சேர்த்து அதிலிருந்து எது சஹீஹானதோ, எது உறுதியானதோ, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்று எதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்களோ அது இந்த உம்மத்து கொடுத்து விட்டு போயிட்டார்கள். அவர்கள் அவருடைய பணியை செய்து விட்டு போயிட்டார்கள். நாங்கள் இன்றைக்கு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறோம் என்றால் ரவாஹுல் புகாரி, ரவாஹுல் முஸ்லிம், ரவா அபூ தாவூத், ரவா நசாயி, ரவா திர்மிதி என்று அந்த இமாம்களுடைய பேரால் தான் அந்த ஹதீஸ்களை அறிவிக்கிறோம். அவர்கள் செய்த தியாகங்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள்! அந்த தியாகங்கள் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த பள்ளிவாசலில் ஒன்று கூடுவதற்கும் அந்த ஹதீஸ்களை உங்களோடு நாங்கள் பரிமாறி பேசுவதற்கும் காரணமாக இருந்தது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மை உங்களுக்கு சாதாரணமாக அவன் தரல, இவ்வளவு தியாகத்தோடு தந்திருக்கான். நீங்கள் பாருங்கள். ஆனால் நாங்கள் ஒரு பட்டனை நெசிக்க சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போக நினைக்கிறோம் என்றால் அது இல்முக்கு நாங்கள் செய்யக்கூடிய அவமரியாதை என்று புரிந்து கொள்ளுங்கள். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரையில் இந்த இல்மை அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது போல குர்ஆனில் ஒரு சில வார்த்தைகளை அவன் நமக்கு எடுத்து காட்டுகிறான். உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஸ் அலுனக மாதா யுன்ஃபிகூன், நபியே தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய செல்வத்தை எப்படி யாருக்கு எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் என்று சஹாபாக்கள் கேட்ட கேள்வி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு அதற்கான பதிலையும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒரு மனிதன் அவர் சம்பாதிக்கிறார்,
அவர் விரும்பினவர்களுக்கு செலவழிக்கலாம், இல்லைன்னா வச்சு கொண்டு இருக்கலாம். இது சாதாரணமாக நாங்கள் புரியக்கூடிய ஒன்று தானே. ஆனால் சஹாபாக்கள் அது அப்படி புரியலை. அவங்க சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தை எப்படி செலவழித்தால் அல்லாஹ் விரும்புவான் அதைத்தான் அவங்க தெரிந்து கொள்ள விரும்பினாங்க. தாங்கள் எப்படி சம்பாதித்தால் அல்லாஹ் விரும்புவான், எப்படி செலவழித்தால் அல்லாஹ் விரும்புவான், யாருக்கு செலவழித்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதையெல்லாம் சஹாபாக்கள் கேள்வி கேட்டு படித்தார்கள். சோர்களே, எவ்வளோ அற்புதமான மனிதர்கள் என்று பாருங்கள். அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், யஸ்அலூன கானில் மஹீலி, நபியை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சுத்தத்தை பற்றி, அவர்கள் ஹைலை பற்றி கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். சுத்தம் சுகாதாரம் ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒன்று தானே. அதை பற்றி சஹாபாக்கள் கேட்டு படித்திருக்கிறார்களே. எப்படி நாங்களை சுத்தப்படுத்துவது, ஒரு ஆண் தன்னை எப்படி சுத்தப்படுத்துவது, ஒரு பெண் தன்னை எப்படி சுத்தப்படுத்துவது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு மனிதன் ஒரு வாலிபன் என்று சொல்லுகிற போது அவன் பருவ வயதை அடைந்தால் வாலிபன், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பருவ வயதை அடைந்தால் வாலிப பெண். இந்த வாலிபத்திலிருந்து தான் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான மார்க்க அறிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு வெளியே கூடிய மணி என்பார்கள் அரபியிலே, அது பற்றி அவனுக்கு அந்த அறிவு இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு ஹைல் என்பார்கள், அது பற்றி அந்த அறிவு இருக்க வேண்டும். சஹாபா பெண்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், யார் ஸல்லல்லாஹு இன்னல்லாஹ் லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தை சொல்ல, உண்மையை சொல்ல வெட்கப்பட போவதில்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் வெட்கப்படாமல் பதில் சொல்லுங்கன்னு சஹாபி பெண் சொல்கிறார். ஏன்னா அந்த கேள்விக்கு ஒரு ஆணால் பதில் சொல்ல முடியாது. அது வெட்கத்தை தரக்கூடிய ஒரு கேள்விதான். ஒரு பெண்ணோடு சம்பந்தப்பட்டது, ஒரு பெண்ணுடைய அந்த சுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது, அவருக்கு வரக்கூடிய அந்த சுத்தத்தில் துப்புரப்படுத்துவது எப்படி என்று சம்பந்தப்பட்டது. இப்போ இதை யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர், அவர் தானே மார்க்கம் சொல்லுகிறார். இப்போ அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அப்போ அந்த சஹாபி பெண் எப்படி சொல்கிறார்னா, ரசூலுல்லாஹ் இந்த கேள்வி கேட்டால் அவன் வெட்கப்படுவான்னு அவருக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு ஆணுக்கு இந்த பெண்ணுடைய விவகாரத்தில் இப்படி தெளிவுபடுத்த இயலாதுன்னு தெரியும். ஆனால் மார்க்க அறிவுக்கு வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்ட நமக்கு அந்த இல்மு கிடைக்காமல் போய்விடுமே. எனவே அந்த சஹாபி பெண் வந்தவுடனே சொன்னது, அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கப்பட போவதில்லை. யார் ரசூலுல்லாஹ் ஹைலிருந்து எப்படி ஒரு பெண் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதுன்னு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிலதை சொல்கிறார்கள், சிலது சொல்ல அவங்க உண்மையிலே வெட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அந்த பெண்ணை அழைத்து இது இப்படி செஞ்சு சுத்தமாகி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பா அந்த சகோதரர்களே, வாலிப பருவத்தை அடைகிற ஒரு ஆணுக்கு தெரியுமா இஸ்லாமிய அடிப்படையிலே அவனுடைய மணியை அவன் எப்படி சுத்தப்படுத்தி, அவன் கடமையான குளிப்பை எப்படி குளித்துக் கொள்வது என்ற அடிப்படை அறிவு தெரியுமா என்றால் அவன் உண்மையை மார்க்க அறிவு படித்திருக்கிறான். மார்க்கம் சொல்கிற அடிப்படையில் அவன் சுத்தம் செய்யணும். சும்மா நம்ம குளிப்பது போல சுத்தம் அல்ல, குளிப்பையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற சுத்தத்தை ரசூலுல்லாஹ் கற்று தந்தார்கள். அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. குறிப்பாக வாலிப வயதை அடைந்த ஆண்களுக்கு தெரியாத நிறைய பேர் இருக்கிறார்கள். வாலிப பருவத்தை அடைகிற போது அவர்களுக்கு கடமையான குளிப்பு என்பது நாங்கள் அரபிலே ஜனாபத் என்று சொல்லுவோம். அந்த ஜனாபத்துடைய குளிப்பை அவன் எப்படி குளிக்க வேண்டும், எத்தனை வாப்பமார் அதை டீச் பண்ணுறாங்கன்னு தெரியாது. எத்தனை தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்போ இந்த அறிவை எப்படி அவர்களை படிப்பது? ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. இந்த தங்களுக்கு ஏற்பட்ட அசுத்தத்திலிருந்து எப்படி துப்புர பண்ணிக்கொள்வது. ஆனால் அது அவருக்கு நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல. காரணம் ரசூலுல்லாஹ்வோட மாமா, அவரோட மகளை தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முடித்திருக்கிறார்கள். நேரடியாக போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க அவருக்கு வெட்கம். உடனே இன்னொரு சஹாபியிட சொல்கிறார், எனக்கு இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குது, இதில் நான் படிக்கணும், இதை நீங்கள் நேரடியாக எனக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க இயலாது, நீங்கள் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வந்து சொல்லுங்கள் என்று அவர் இன்னொரு மூலமாக அனுப்பி அந்த மார்க்க அறிவை பெற்றுக்கொள்கிறார். அவர்களே, அப்போ எங்களுடைய நிலைப்பாடு எந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக வாலிப பருவத்தில் அடையக்கூடிய பொருள் அந்த ஜனாபத்துடைய குளிப்பு, அதோடு தொடர்பான இன்னும் சில விஷயங்கள் ஒரு ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. நாங்கள் இல்முடைய மஜ்லிஸை விட்டு விரண்டு ஓட மார்க்க அறிவோடு தொடர்பில்லாமல் இப்போ நாங்கள் ஏதோ ஒரு மூமின் என்ற பேரில் லேபிள் வைக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தவரை ஈமான் என்பது அவர்கள் டேஸ்டாக இருந்தது, சுவையாக இருந்தது. நமக்கு அது பேர் சுவையாக இருக்கிறது, அவ்வளோதான் வித்தியாசம். சஹாபாக்களுக்கு ஈமான் என்றால் அதை படிப்பதிலையும் பின்பற்றுவதிலையும் விளங்குவதில் அவர்கள் டேஸ்ட் கண்டார்கள், சுவையை கண்டார்கள். நமக்கு அது படிப்பதை விட நான் ஒரு மூமின், இது ஒரு ஈமான் அப்படி என்று சொல்வதில் நாம் சுவையோடு இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு சஹாபாக்களுக்கு இடையிலான வித்தியாச கோட்டை கீறக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. எனவே அன்பா அந்த சகோதரர்களே, கண்டிப்பாக பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய வகுப்புகளை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் கலந்து கொள்ளாத வரை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் மார்க்க அறிவு வளரும் நீங்கள் ஒருபோதுமே எண்ணாதீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது தன்னுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அழைத்து வந்தார்கள். இன்றைய இஸ்லாமிய உலகம் இப்னு உமரை தெரியாத ஒரு மனிதன் இருக்க மாட்டான் சோர்களே. அன்றைக்கு அவர் சாதாரணமாக தான் பள்ளிக்கு அழைத்து வந்திருப்பார். பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் நடக்குதுன்னு மகனை அழைத்து வந்திருப்பார்.
அந்த மஜ்லிஸுக்கு அவர் பழக்கம் பள்ளிவாசலோடு கடைசி இப்னு உமர் ரலியல்லாஹு தொடர்பாக இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இவர்தான் இஸ்லாமிய ஆட்சிக்கும் தகுதியானவர் என்று பலரால் பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய எல்லா அமைப்பும் இருந்தது. அறிவு ரீதியாக, உடல் ரீதியாக எல்லா வகையான அமைப்பும் இருந்தது. இஸ்லாமிய உலகம் இன்றைக்கு இப்னு உமரை பற்றி பேசுகிறது என்றால் அன்றைக்கு அந்த உமர் என்ற அந்த நபித்தோட தந்தை வாபஸ் செய்த அந்த ஒரு காரியம் மட்டும்தான் காரணம். அவர்களே பள்ளிவாசலை கூட்டி அந்த மஜ்லிஸில் உட்கார வைத்தார். ரசூலா சஹாபா மூத்தவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டு கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள். அப்போது அந்த அறிவை அவர் கிரகிக்கக்கூடிய அளவில் அந்த சின்ன வயசில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இப்படி ஒரு தந்தை தான் இந்த உம்மத்துக்கு தேவை. நீங்கள் எந்த அளவு பள்ளிவாசல் நடக்கூடிய இல்முடைய மஜ்லிஸோடு தொடர்பாகிறீர்களோ அந்த அளவு உங்கள் பிள்ளை மார்க்க அறிவோடு தொடர்பாகும். நீங்கள் எந்த அளவு தொடர்புகளை அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவு அந்த பிள்ளையும் பள்ளிவாசலோடும் மார்க்க அறிவோடும் தொடர்புகளை அறிந்து கொள்ளும். அதனால் இந்த உம்மத்துக்கு நஷ்டம் ஏற்படுவதை விட முதல் நஷ்டம் உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கும் கியாமத்திலும் ஏற்படும். ரசூலா சொன்னார்கள், ஒரு மனிதன் விட்டு போகக்கூடிய ஒன்றில் அவனுக்கு தொடர்ந்து நன்மை கிடைக்கும் என்றால் அவன் விட்டு செல்லக்கூடிய சாலியான பிள்ளை தான். அந்த பிள்ளை அவனுக்கு செய்கிற துவா தான். அது அவனுக்கு எப்போவுமே தொடர்ந்து நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லலாம் சொன்னார்கள். அது எதில் வளருது என்று சொன்னால் இல்முடைய மூலமாகத்தான் சகோதரர்களை வளரும். எனவே இந்த அடிப்படைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய 24 மணித்தியாலங்களும் நீங்கள் எல்லா விவகாரங்களுக்கும் ஒதுங்கள். ஆனால் மக்ரிபில் இந்த இஷா வரைக்கும் ஒரு 45 நிமிடம் நடக்கக்கூடிய ஒரு கல்வி மஜ்லிஸில் உங்களால் கலந்து கொள்ள முடியாதா? உங்களுடைய பிள்ளைகளை கலக்க செய்ய முடியாதா? மலக்குகள் உங்களோடு வந்து உட்காருகிறார்கள். அந்த ரஹ்மத்துக்கு நீங்கள் சொந்தக்காரனாக கூடாதா? உங்களுக்காக நீ பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அல்லாஹ் ஏற்படுத்துகிறானே, அந்த மன்னிப்புக்குரியவர்களாக நீங்கள் ஆகக்கூடாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எல்லா வாய்ப்பையும் தந்திருக்கிற போது நீங்கள் புறக்கணிப்பது முறையாகுமா என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூருர் ரஹீம்.